தர்மபுரியை பற்றி சொல்லும் பொழுது எந்த கோயிலை பத்தி சொல்லலாம் நான் யோசிக்கும் பொழுது எனக்கு ஒண்ணுதான் தோணுது, தர்மபுரியே கோவில் தான் எனக்கு. ஏன்னா இந்த மாவட்டம் அப்படிப்பட்ட ஒரு மாவட்டம். 2014 என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி இங்க நிற்கும் பொழுது வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு வெற்றியை அள்ளி தந்த மாவட்டம் தர்மபுரி. தர்மபுரியில தனியா கோவில் சொல்ற இந்த மண்ணே எனக்கு கோவில் தான் அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நான் இந்த பகுதியில 2024 தேர்தலில் நிக்க நான் வந்த பொழுதும் சரி, 2014 இருந்து பிரச்சாரத்துக்காக நான் இங்க வந்துட்டு இருக்கிறேன். எப்ப வந்தாலும் அதே பாசம், அதே அன்பு. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தர்மபுரி மாவட்டத்துக்குள்ள வேட்பாளராக போட்டியிடும் பொழுது என்னையும் என் மகள்களையும் 2 கைகளை கூட்டி வாரி அணைத்து கொண்ட மாவட்டம் தர்மபுரி. என்னையும் பொண்ணுங்களையும் உங்க வீட்டு பொண்ணுங்களா தான் நீங்க பாத்தீங்க, வேற எதுவுமே நீங்க பாக்கல. நானும் இந்த ஊர் பொண்ணுதான் அப்படின்றத நீங்க உறுதியா இருந்தீங்க. அதே உறுதி எனக்கும் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், தர்மபுரி என்னுடைய ஊர், என்னுடைய மாவட்டம், என்னுடைய கோவில். தர்மபுரியும் இந்த மண்ணும் அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான உண்மை. உங்களுடைய பாசத்துக்கும் அன்புக்கும் என்னைக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. அதை சொல்றதுக்கு வேற வார்த்தையே கிடையாது.